அந்த சைடு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக ஜல்லிக்கட்டு நடக்கல. அது ரொம்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நாங்கள் தடையை மீறி அவுத்துருக்கோம் காலையில். சரிங்களா, காலையில் 6-7 மாடு அறுத்து விட்டோம். அதுக்கப்புறம் 2 மாடு இப்போ அவுத்து விட்ருக்கோம். இது ஜல்லிக்கட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு நமக்கு பாரம்பரியமாக வந்து ஒரு ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு. தமிழரோட ஒவ்வொரு தமிழனும் உணர்வோடு தான் இந்த விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அடிமாடாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, இப்படியே போயிடுச்சுன்னா எங்களோட ஒவ்வொரு உணர்வுகளையும் நாங்கள் இழந்துருவோம். தமிழனாக பிறந்ததுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் தடையை மீறி வந்து இன்றைக்கி மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷமும் இந்த மாதிரி தடை போட்டாலும் அதை மீறி நாங்கள் நடத்துவோம். இது ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இப்போ சொந்தக்காரங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த இடத்துல களை கட்டி இருக்கும். இன்றைக்கி ஒரு வெறிச்சோடி இந்த பாலமேடு மட்டும் இல்லாமல் அவனியாபுரம், வழங்கானூர், ஒரு 3 ஊர் ஃபேமஸான ஊர் வெறிச்சோடி கிடக்குன்னா அது காரணம், முக்கிய காரணம் மத்திய அரசு தான். மத்திய அரசை வந்து எதிர்த்து நாங்கள் இன்றைக்கி தடை மீறி நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை அவுத்துருக்கோம்னா அது எங்களோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்லை, தமிழனோட ஒவ்வொருவோட உணர்வு. அதனால் நாங்கள் தடை மீறி அவுத்துருக்கோம். தடை மீறி நாங்கள் அவுக்கலைன்னா அவங்க என்ன, மத்திய அரசு என்ன நினச்சிருப்பாங்க, கடைசியில் இவங்க எது சொன்னாலும் கேட்டுக்குருவாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை எவ்வளோ போட்டாலும் அதை உடை தெரிய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நாங்கள் இது வரைக்கும் அஹிம்சை வழியால் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வன்முறைன்றது வந்து கோழைத்தனம்ன்றது அடிமைத்தனம்னு சொல்லலை. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழனாக பிறந்தால் ஒவ்வொரு மாடுபிடி வீரனும் சரி, மாடு வளர்க்குறவனும் சரி, குழந்தையாத்தான், குலசாமி மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அதனால் இந்த ஜல்லிக்கட்டு முழுமையாக அடுத்த வருஷம் நடக்குன்ற ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது எல்லாரும் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை இது பண்ணியிருக்கு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடின தமிழ்நாட்டில் இருக்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்னோட சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையடைப்பு நம்ம ஊரில் நடந்திருக்கு. கருப்பு துணி, இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கருப்பு பொங்கலாக தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஏற்கனவே 2 வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வருஷமும் நாங்கள் அப்படி நடக்க விட மாட்டோம். என்னோடய பேர் நாகவேல், பாலமேடு.